அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான 25% வரியினை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் இந்த வரிகள் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என வெள்ளை மாளிகை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இப்படியாக இந்த வரி அறிமுகப்படுத்தப்படுகின்ற போது அதற்கு எதிர்வினையாற்றுவதற்கு கனடாவும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான வரியினை அறிவித்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் இரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வரி விதிப்பினால் கடுமையாக பாதிக்கப்பட போகிறார்கள். மக்கள் மட்டுமல்ல, அந்த நாடுகளின் பொருளாதாரத்திலும் இது சரிவுகளை ஏற்படுத்தும். அண்மையில் பங்குச்சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், குறிப்பாக ட்ரம்ப் நேற்றைய தினம் இந்த வரி விதிப்பு தொடர்பான உறுதிப்படுத்தலை அறிவித்தவுடன் அமெரிக்க பங்கு பரிவர்த்தனையும் உலகளாவிய பங்கு பரிவர்த்தனையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் உணரப்பட்டிருக்கின்றன. மக்களை பொறுத்தவரையிலே இது எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதுதான் இங்குள்ள பலரின் கேள்வியாக இருக்கிறது. இப்படியான வரி அறிமுகப்படுத்தப்படுகின்ற போது கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களின் உற்பத்தி என்பது பாதிக்கப்படும். குறிப்பாக வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் பலவும் இங்கிருந்து அமெரிக்காவிற்கு பல ஏற்றுமதிகளை மேற்கொண்டு வருகின்றன. வாகன உதிரிப்பாகங்களில் இருந்து பல்வேறு பொருட்கள் அங்கு ஏற்றுமதியாகிக் கொண்டிருக்கின்றன. அப்படியான பொருட்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் இந்த வரி விதிப்பினால் மிக கடுமையாக பாதிக்கப்படும். அவர்களிடமிருந்து இந்த பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய நிறுவனங்கள் அவற்றை அமெரிக்காவில் தயாரிப்பதற்கு அல்லது அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து கொள்வனவு செய்வதற்கு அல்லது வேறு நாடுகளில் இருந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவார்கள். அதனால் கனடாவின் சந்தை என்பது பாதிக்கப்படும். இந்த பாதிப்பு என்பது அந்த தொழில்துறையோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களின் வேலை வாய்ப்பிலும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. பல லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பு இழப்புகள் இதனால் ஏற்படும் என்று ஏற்கனவே எச்சரிக்கப்பட்ட நிலையில் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையானது உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே பொருளாதார நிபுணர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இவ்வாறாக இருக்கின்ற போது வீட்டுச் சந்தையில் எவ்வகையான மாற்றங்கள் நிகழும் அல்லது ஏனைய தொழில்களில் எப்படியான மாற்றங்கள் நிகழும் என்பது பலருடைய கேள்வியாக இருக்கிறது. உண்மையில் இது ஒரு எதிர்பாராத நிகழ்வாக இருப்பதால் எதிர்பாராத மாற்றங்களைத்தான் நாங்களும் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் மத்தியிலே ஒரு விதமான குழப்பம் இருக்கிறது. இது எங்கே கொண்டு சென்று விடப் போகிறது என்ற குழப்பமாக இருக்கிறது. எப்படி கோவிட் பெருந்தொற்று பரவல் வந்த போது அனைத்து முடங்கி போனதோ அதுபோன்ற ஒரு முடக்கமாக இது இருக்குமோ என்கின்ற அச்சம் பலரிடமும் இருக்கிறது. அப்படி இல்லாமல் இது ஒரு பொருளாதார மந்த நிலைக்கு எங்களை இட்டு சென்றால் என்னவாகும்? வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்பட்டு பொருட்களின் விலைகள் அதிகரிக்கின்ற போது அவற்றை கொள்வனவு செய்வதற்கு போதுமான பணமில்லாத ஒரு நிலை தோன்றுகின்ற போது அது பணவீக்கமாக மாற்றமடையும். அப்படியான ஒரு பணவீக்கம் வந்தால் கனேடிய மத்திய வங்கி எப்படியாக அதற்கு எதிர்வினையாற்றப் போகிறது? ஏற்கனவே கடந்த 6 தடவைகளில் தனது வட்டி வீதத்தை குறைத்து கொண்டு வந்த கனேடிய மத்திய வங்கி இம்முறை அதை எப்படி கையாளப் போகிறது என்பதுதான் இங்குள்ள கேள்வி. அது குறைக்கப் போகிறதா, அதிகரிக்கப் போகிறதா, அல்லது மாற்றங்களை செய்யாமல் வைத்திருக்கப் போகிறதா என்ற கேள்வி இருக்கிறது. இந்த வருடத்தில் பலருடைய வீடுகளின் அடமான கடன்கள் புதுப்பித்தலுக்காக காத்திருப்பதாக ஒரு புள்ளி விவரம் இருக்கிறது. அவர்கள் அதை புதுப்பிக்கின்ற போது எவ்வாறான வட்டி வீதத்தில் அதை புதுப்பிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை தாண்டி புதிய வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு காத்திருக்கின்றவர்கள், முதல் தடவையாக வீடொன்றை கொள்வனவு செய்ய வேண்டும், இந்த வருடத்தில் வீட்டை கொள்வனவு செய்து விடலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றவர்களுக்கும் அது ஒரு விதமான சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் அந்த முடிவை மறுபரிசீலனை செய்வதற்கு அல்லது ஒத்திவைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக கனேடிய வீட்டுச் சந்தையில் ஏராளமான வீடுகள் இருக்கின்றன. கொள்வனவாளர்கள் குறைவாக இருப்பதால் வீட்டுச் சந்தை ஒரு விதமான ஸ்தம்பித நிலையில் இருக்கிறது. கடந்த வருடங்களோடு ஒப்பிடுகின்ற போது வீட்டுச் சந்தையில் நிகழக்கூடிய நகர்வுகள் மிக குறைவாக இருக்கின்றன. இதனால் வீடுகளின் விலைகளிலும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இவ்வாறான பின்னணிகளோடு தான் வீட்டுச் சந்தையை நாங்கள் அணுக வேண்டியிருக்கிறது. ஒரு புதிய வீட்டை கட்டுவதற்கான கட்டுமானத்திற்கான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இந்த கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள் அவற்றின் விலைகள் அதிகரிக்கப் போகிறது. கனடா அமெரிக்க பொருட்கள் மீது கொண்டு வந்திருக்கக்கூடிய வரியினால். ஆகவே கட்டுமானங்களாக இருக்கலாம் அல்லது வீடுகளை திருத்த பணிகளை மேற்கொள்வதற்கு மிக அதிக அளவிலான பணம் செலவிட வேண்டிய நிலை வரும். அப்படியாக செலவிடுகின்ற போது அந்த பணத்தை தங்களுடைய விலையில் சேர்த்து விற்பதற்கு விற்பனையாளர்கள் முயல்வார்கள். ஆனால் அந்த விலையை கொடுத்து வாங்குவதற்கு கொள்வனவாளர்கள் இல்லாத நிலையில் வீடுகள் தேங்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. வீடுகள் அதிக அளவில் இருக்கின்ற போது வாடகை குடியிருப்பாளர்களுக்கான ஒரு சாதகமான மாற்றத்தை இது ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் முதலீட்டாளர்கள் வீடுகளை முதலீட்டு நோக்கத்தில் கொள்வனவு செய்திருக்கின்றவர்கள் தகுதியான வாடகை குடியிருப்பாளர்களை பெற்றுக்கொள்வது என்பது சவால் மிக்கதாக மாறியிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு நிலை வருகின்ற போது எவ்வாறாயினும் ஒரு நல்ல வாடகை குடியிருப்பாளரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கிலே இந்த வீட்டு உரிமையாளர்கள் தங்களின் வாடகை குடியிருப்பாளர்களிடமிருந்து அறவிடும் வாடகை தொகையை குறைப்பதற்கு அல்லது தங்களுடைய வீடுகளுக்கான வாடகை கட்டணத்தை குறைப்பதற்கு முயல்வார்கள். அப்போதுதான் அவர்களால் தரமான வீட்டு வாடகை குடியிருப்பாளர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நிலையும் இருக்கிறது.
இந்த பின்னணிகளோடு தான் ட்ரம்பின் வரியை நாங்கள் இப்போது எதிர்கொள்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிலவரங்கள் எப்படி மாறப்போகிறது. தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இது பற்றி நிறையவே பேசுவோம். நன்றி.